கங்கையம்மன் கோயில் தெரு. இந்த இடத்துல அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் போங்க. இங்கே ஒரு அம்மா உணவகம். கிருஷ்ணபிரபு அவர்கள் இந்த இடத்துல தான் தங்கியிருந்தார். நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே ஒரு வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கோம். ஒரு மழை காலத்தில் கடுமையான மழையிலையும் வந்து அவர் இங்கேருந்து தவம் செஞ்சு அருள் செஞ்சார். இப்போ குப்பமேடாக இருக்குது. காவங்கரை கண்ணப்ப சாமியோட தொடர்புடையவர். சித்தர் இல்லை, இங்கே ஒரு சித்தர் இருந்தார்ல, தெரியுமா? ஆமாம், அங்கே பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் வரும். சோழவரத்தில் வந்து அவர் சமாதி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 48 நாள் ஆகுது அவர் சமாதி ஆகி. போஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்க. உங்கள் பேர்? சதீஷ்குமார். வருவோம், குரு பூஜைக்கெல்லாம் வரோம் ரெகுலராக. சதீஷ்குமாரா? ஆமாம். உள்ளே போகலாமா? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் உள்ளே போய்ட்டு வந்துட்டா வடபழனி வரும். ஏற்கனவே குரு பூஜைக்கெல்லாம் வரும். சரியா? சரி, சும்மா அப்படி பார்த்து சரி. ஒருத்தர் 30 வருஷமாக இந்த ஊரில் இருக்காராம். இந்த சிவனை பார்க்கவே இல்லை, சித்தர் சமாதி தான் இருக்குன்னாரு. இன்னொருத்தர் சித்தர் சமாதியை காணோம், சிவன் கோயில் தான் இருக்குன்னாரு. இந்த மாதிரி மக்களை வச்சுட்டு என்ன சொல்கிறது, என்ன காமிக்கிறது ஒன்றும் புரியல. இந்த சிவனுக்கு ஞானேஸ்வரர்னு பேர், இதை அண்ணாமலையார்னு பேர், ஞானலிங்கேஸ்வரர், ஞானாம்பிகை. இது ரெண்டையும் பார்க்குறவருக்கு பின்னாடி இருக்க சித்தர் சமாதி தெரியல, சித்தர் சமாதியை பார்க்குறவருக்கு இந்த சிவன் சன்னதி தெரியல. இப்படியெல்லாம் மக்கள் இருந்தால் எப்படி? இது நாங்கள் என்ன அண்ணாமலை சாமி கிருஷ்ணபிரபு சாமி மண்டல பூஜையிலேருந்து வந்ததுனால நேரம் மணி 3 போகுது, மத்தியானம் மூடி இருக்குது. நம்ம நண்பர் சதீஷ்குமார் நமக்காக இந்த இடத்துல காமிக்கிறாரு. அவருக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பாதை தான் முக்கியம். குப்பை போட்டிருக்கு. ஒன்றும் இல்லைடா. இது பிள்ளையார் தானே? பிள்ளையாருக்கு விநாயகர் கோயில், இங்கே அம்மன் கோயில் முத்துமாரியம்மன். வந்து மொத்தம் 2. எப்படி? தாய் தேய். ஓ, தாய் செய். ஒன்று இங்கே செய் இருக்கு, அங்கே தாய் இருக்கு. ஓஹோ, அப்படியா? அது இங்கே வந்து செய், இங்கே வந்து தாய். அவங்கள பார்க்க முடியாது, அவங்கள பார்க்கறது அபூர்வம். செய்வனை பார்த்துலாம், தாயை பார்க்க முடியாது. ஓ, அபூர்வம். இந்த காலகத்தை கூட எடுக்குனாக்கா நான் தான் எடுப்பேன். அப்படிங்களா? தாய். அதுக்கு என்ன பேர்? செய். முத்துமாரியம்மன் ரெண்டுமே. அவங்க தான் தாயா? அவங்க தாய் செய். அவங்க தாய், இவங்க செய். இவங்க தாய், அவங்க செய். எப்போ கரகம் எடுப்பீங்க? ஆடி மாதம் தான். ஆடி மாதம் 4வது வாரம் ஆராய்ச்சி கொரோனா நாள். இந்த கொரோனா டைமில் எதுங்களால இது பண்ண முடியாது. எங்ககிட்டலாம் நல்லா இது பண்ணாரு. போன வருஷம் முதல் வருஷம் சீசனுக்கு நான் ரெடி பண்ணது இந்த பேனர் வரைக்கும். அண்ணாமலையார் குமரன் தெரு, லட்சுமிபுரம், அண்ணாமலையார் சாமியார் மடம். அண்ணாமலையார் சாமியார் மடம். மாதம் 4வது வாரம் தீமிதி திருவிழா நடைபெறும் இடம். அதான் இந்த வருஷம் நடக்கிற ஐயா பற்றி சொல்கிறாங்க, சொல்லுங்கள். அவர் சொன்னாருங்க ஐயா, வரும்போதே நான் தான் அவரை முதல்ல பார்த்ததே. விடியாலும் 5 மணிக்கு வந்தாரு. கார்ல தான் கூட்டின்னு வந்தாங்க அவரை. கூட்டின்னு வந்து இங்க எடுத்துன்னு வந்து விட்டாங்க. அப்போ கோயில் உள்ள வாங்க ஐயான்னு கூப்பிட்டோம். நாங்க கூப்பிட்டதுனால இல்லம்மா பார்க்கலாம் இருங்க, நான் இங்கதான் இருக்கு, எனக்கு இங்கதான் பிடிச்சிருக்குன்னு அந்த வந்த நாள்ல இருந்து அந்த காவை விட்டு அடுத்த ஸ்டெப் நவரவே இல்லை. ஆனா சோறு தண்ணி எதுவும் வேணாம், எதனா குடுங்கப்பா அப்படி எப்படி கேட்பாரு தெரியுமா? ஒரு உறுப்பினரா கேட்பாரு, குடும்பத்துல போற ஒருத்தரா தான் கேட்பாரு. அப்படி கேட்பாரு, எனக்கு இது கொஞ்சம் இது கொடுப்பா போதும், நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இத்திருன்னு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலாம் சரி, அவன் சாப்பிட்டாலும் சரி, நான் வாங்கி கொடுத்தாலும் சரி, வாங்கி கொடுக்காட்டி சரி, நல்லா வக்கா சொல்லிட்டு இருப்பாரு. எங்களுக்கு நீங்க சாமி யாருன்னா அவர் சாப்பிடணும்னா நம்ம யாருன்னா
எதிரில் போனோம். இப்படி அவர் இருக்கிற நடந்து போக சொல்லுமா, நீ நடந்து போனாக்கா அங்க போக சொல்ல அது இது பண்ணுமா, இங்க வச்சு இது பண்ணுமா, அழகா அந்த வார்த்தை சொல்லுவார் என்கிட்டலாம். எனக்கு இந்த அவர் சொன்ன வாக்குல நான் 5 வருஷமா வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா என்னால முயற்சியே எடுக்க முடியல. அது மேல்பட்டு அவர் இது மாதிரி வந்து எனக்கு இது மாதிரி நான் எதுவுமே கேட்கல, நீ நினைக்கிற காரியம் எல்லாமே நிவர்த்திங்க ஆகும், நீ இந்த டேட்ல கடைக்கால் போடு, நீங்க கடைக்கால் போட்டுனா உனக்கு எல்லாரும் விட்டு போன உறவெல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு பணம் கொடுப்பாங்க. அப்படி சொன்ன வார்த்தையில அந்த ஒரு வார்த்தை நிஜமாச்சு. வீடு கட்டி கொடுத்தோமோ போயிட்டோம். சந்தோஷம் சந்தோஷம். அதுதான் எனக்கு. உங்க பேருமா? என் பேர் தெய்வநாயகி. அதனால வந்து அவரை வந்து பார்க்கணும். அந்த இன்னைக்கு 48ஆம் நாள் மண்டல பூஜை நடந்திருக்கு. சோழவரம் பைபாஸில் ரைட் சைடு போனீங்கன்னா எஸ்ஆர் பெட்ரோல் பங்குன்னு இருக்க சர்வீஸ் ரோடில் ரைட் சைடு இருக்க சர்வீஸ் ரோடு பெட்ரோல் பங்கு பக்கத்தில் சோழவரம் மயானத்துக்கு பக்கத்தில் தனி இடம் ஊர் இடத்துல பண்ணியிருக்காங்க. விலாசத்தை அப்படியே நான் பாருங்க, எப்போ வேணாலும் போய் பாருங்க. கண்டிப்பா கொடுத்துட்டு போங்க, அதான் முக்கியம். குரு பார்க்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஊர்ல இருந்து வீட்டுல இருந்து ஒரு ஆளா இருந்தாலும் போனாக்கா அப்படி எனக்கு என்ன சொல்றது, வீட்டுல இருந்து ஒரு நாயா இருக்கட்டும் தப்பு போயிடுச்சுனாக்கா மனசு என்ன ஆகும் அந்த மாதிரி எனக்கும் தோணுது. ஆனா குரு அவர் நான் விட முடியுமா? அண்ணாமலையாரும் விட முடியல, அம்மாவும் விட முடியல. இந்த என்ன சொல்றது கொரோனான்னு எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நன்றி. சரிங்க, நன்றிப்பா.